Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வெஜிடேரியன் ஸ்பெஷல் மஷ்ரூம் கிரேவி. அதாவது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு என்னன்னா நம்ம மிளகு, சீரகம், மல்லித்தூள் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இது கூட நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குறுமிளகு சேர்த்துறதுனால என்னன்னா இருமல், சளியும் நம்மளுக்கு குணமாகும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 4 வரமிளகாய். ஃபஸ்ட்டு நம்ம இதையே நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம், அதாவது 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை ஒரு 2 ஈர்க்கு போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் போட்டோம். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் நல்லா போயிடும். இந்த கடாயினோட சூடே போதை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கிரேவிக்கு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் கிரேவிக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய், பெரிய வெங்காயத்தில் பாதி இருந்தாலே போதும் தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம பொரிஞ்சிருச்சு, ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆல்ரெடி, அதாவது மிளகு கலவையை அரைக்கிறப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டே அரைச்சிட்டோம். அதனால் இதுக்கு வந்து அப்படியே வதக்கிக்கலாம். உப்பு வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னே என்னாகும்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும், உடனே சுருங்கிடும். அதனால் நம்ம மெதுவாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற கலவையை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு நம்ம கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூமில் வந்து விட்டமின் டி நிறையா இருக்குது. இது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துட்டோன்னா நம்ம எலும்புகள் வந்து நல்லா பலமாகக்கூடிய குணம் வந்து இந்த மஷ்ரூமுக்கு இருக்குது. இப்போது மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. மஷ்ரூம் கிரேவி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வஃதே முறை. விளக்கம்: யாரிடத்திலும் நடுநிலைமை தவறாமல், இரக்கம் காட்டாமல், குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனது நீதிமுறையாகும். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. விளக்கம்: உலகில் உள்ள உயிர்கள் யாவும் மழையை நோக்கி வாழ்கின்றன. அதுபோல மன்னவனின் செங்கோன்மையை நோக்கி குடிகள் வாழ்கின்றனர். Pebbles Tamil.